ஜெயின் தோஸ் வெல்கம் பேக் டு ஆர்மி இன்ஃபோ தமிழ் சேனல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்தியன் கோஸ்ட் கார்டிலேருந்து வந்திருக்க நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த டேட் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிறதுங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம் இந்த வீடியோவில். நமக்கு எந்த மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குங்கிறதையும் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்த்துடலாம். நமக்கு அப்ளிகேஷன் டேட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 6ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு ஏற்கனவே. இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 20 ஜனவரியில் வந்து முடியுது. இதோட அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இல்லை ஆஃப்லைனில் பண்ண வேண்டியிருக்கும் நமக்கு வந்து. ஸோ அந்த வீடியோவில் வந்து நீங்கள் டீட்டெயில்டாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஆஃப்லைனில் என்ன பண்ணணுங்கிறது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறதுக்காக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நமக்கு வந்து செலெக்ஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியாக இருக்குது. மெக்கானிக்கல் ஃபில்டர், அதாவது ட்ரேட்ஸ்மேனில் இருக்குது. நமக்கு வந்து இந்த ட்ரேட்ஸ்மேனுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐடிஐ முடிச்சுக்கணும், அப்ரெண்டிஸாக நமக்கு வந்து ஒரு கம்பெனியில் வந்து வேலை பார்த்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் பியூனுக்கானது தான். இதுக்கோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா நமக்கு வந்து 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அந்த இதில் ஆஃபீஸ் அட்டண்டன்ஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 27 வருஷம் இருக்கலாம் சொல்லியிருக்காங்க. நமக்கான தேர்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் ஸ்வீப்பரில் தான் இருக்குது. இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் முடிச்சிருக்கணும், அதே மாதிரி அந்த ஸ்ட்ரீமில் 2 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 7 வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி வந்து 40 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இல்லை, ஃபுல்லாகவே ஆஃப்லைனில் தான் இருக்க போகுது. இதோட லாஸ்ட் டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2026 ஜனவரி 20ஆம் தேதி வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட டியூட்டிஸை வந்து நம்ம பார்த்துடலாம். மெக்கானிக்கலுக்கான டியூட்டிஸ் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸில் உள்ள வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து நம்ம ரிப்பேரிங் பண்ணுற மாதிரி இருக்கும். எம்டிஎஸ் பியூனோட வேலை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிசிக்கலாக வந்து டாக்குமெண்ட் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி, அதை மாதிரி அதை க்ளீனாக நீட்டாக வச்சுக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்வீப்பரோட வேலை என்ன பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஒர்க் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வைக்கணும்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு, மெட்ரிகுலேஷன் இல்லைனா ஐடி டிப்ளமோ முடிச்சிங்க அந்த சர்டிஃபிகேட் வைக்கணும். அதே மாதிரி லாஸ்ட் கேட்டகரி சர்டிஃபிகேட் வைக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தாங்களா, அந்த ஸ்ட்ரீமுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வைக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி எதுவும் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் இப்போ பியூனாவோ இல்லை க்ளீனராகவோ ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக எடுத்த 2 ஃபோட்டோ காப்பியும் அதில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம வந்து போஸ்ட்டில் அனுப்பும்போது 50 ரூபா போஸ்டல் ஸ்டாம்பில் வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 20 ஜனவரி 2026 தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஆர்சியில் எல்லோரும் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அவங்க வந்து என்னென்னா ஒரு 2-3 டாக்குமெண்ட்டு கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டில். அதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி அதையும் அட்டாச் பண்ணி அனுப்ப வேண்டியிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசி என்சிஎல் கேட்டகரியில் இருக்கவங்க வந்து இந்த வருஷம் வேலிடிட்டியில் உள்ள ஃபினான்ஷியல் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்புகிற டாக்குமெண்ட்லேருந்து யார் யாருக்கெல்லாம் கரெக்டாக இருக்கோ அவங்கள வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கூப்பிட்றாங்க. அதே மாதிரி எக்ஸாம் டேட்டு வந்து அட்மிட் கார்டில் தான் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க. அதே மாதிரி உங்கள் பயோமெட்ரிக்கும் உங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கான எக்ஸாமை வந்து எப்படி இருக்குங்கிறத சொல்லிடுவாங்க. உங்களோட தம்ப் இம்ப்ரெஷனும் 2 ஃபோட்டோ காப்பியும் எடுத்துகிட்டு போகணும். உங்களுக்கான ட்ரேடு டெஸ்ட்டும் உங்களுக்கு அங்கே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமோட சிலபஸும் அவங்களே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் வந்து யாருக்கு இருக்க போதும் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ட்ரேட்ஸ்மேனில் வந்து போகிறவங்களுக்கு மட்டும்தான் எக்ஸாம் வந்து இருக்க போகுது. அவங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸில் 20 மார்க்குக்கும், இங்கிலீஷில் 20, ஜென்ரல் அவேர்னஸில் 20, மென்டல் அபிலிட்டி ரீசனிங்கில் வந்து ஒரு 20 மார்க்கும் உங்களுக்கு எக்ஸாம் இருக்க போகுது. எக்ஸாம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஹவருக்கு 80 மார்க்கான எக்ஸாம் இருக்கும். இதை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு பிடிஎஃப்பில் வந்து தெளிவாக இருக்கும். நான் பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். இதுதான் நம்ம வந்து போஸ்ட்டில் அனுப்பக்கூடிய ஃபார்ம். இது வந்து நமக்கு பிடிஎஃப்பில் இருக்கும். இதை ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பிடிஎஃப் வந்து நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.